بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது கிளியர் இல்லாட்டி உடனே மெசேஜ் போடுங்க. நாங்கள் இவ்வளவு காலமா முதலாவது யூனிட்டை பார்த்து முடிச்சிட்டோம், இரண்டாவது யூனிட்டையும் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் சில ஒரு தலைப்புகள் இரண்டு தலைப்புகள் அப்படி விடுபட்டிருக்குது. அதுவும் இலகுவான தலைப்புகள் தான். அதையும் டைம் இருந்தால் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது யூனிட்டை பார்க்க போகிறோம். அதிலும் நான் இரண்டு தலைப்புகளை நான் ரெக்கார்டில் போட்டுட்டேன். அதாவது அரசுங்கிறது ஒரு சமூகத்திட அதிகாரத்திட மையமாகும். ஒரு ஒரு சமூகம் இருந்தா அதுல அரசு இருக்கும், பாராளுமன்றம் இருக்கும், சட்டத்துறை இருக்கும், நீதித்துறை இருக்கும், நிர்வாகத்துறை இருக்கும், அரசியல் கட்சிகள் இருக்கும், அமுக்க குழுக்கள் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்க ரெண்டாவது யூனிட்ல படிச்சோம் அரசியல் நிறுவனங்கள்னு சொல்லி. அதுல அரசு தான் அந்த சமூகத்திட மையமாகும், அதிகாரத்திட மையமே அரசுதான்ங்கிற ஒரு தலைப்பை நாங்க பார்த்திருந்தோம். அது நான் நைட்டுக்கு நடந்த ஒரு கிளாஸ் ரெக்கார்டிங்கை குரூப்ல போட்டிருந்தேன். என் அரசறிவியல்ங்கிற சேனல்லையும் அது இருக்குது. நீங்க அதுல போய் கேளு. அதை நீங்க பார்க்கும்போது நான் ஒரு கதையோட உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். எனவே அது உங்களோட மனசுலையும் பதியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே அதை கட்டாயம் பாருங்க. ஏனென்றா அது ஒருவேளை எக்ஸாமுக்கும் வர இயலும். அடுத்த ஒரு தலைப்பு நான் படிச்சு கொடுத்திருந்தேன். பேசுற கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க டக்குன்னு. இன்னொரு தலைப்பு நான் படிச்சு கொடுத்திருந்தேன். அது என்ன அப்படின்னா, நவீன அரசின் ஆள்புல கூறுகள். இப்போ ஒரு நவீன அரசு இருக்குது அப்படின்னா அதுக்கு சில ஆள்புல கூறுகள் இருக்குது. அரசு எங்களை கண்ணால பார்க்க இயலாது, ஆனால் சில அடையாளங்களை வச்சு அரசு ஒண்ணு இருக்குதுன்னு எங்களால உணர இயலும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உதாரணமா, எங்களை படைச்ச இறைவனை எங்களை கண்ணால நாங்க பார்க்க இயலாது என்றாலும் அவன் படைத்த இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த பூமி, இரவு பகல் மாறி மாறி வாரது, மழை பெய்கிறது, ஆ, இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நாங்க உணர்ந்து கொள்றோம். இதே போல 4 விஷயங்கள் அல்லது 5 விஷயங்கள் இருந்தால் ஒரு அரசு இருக்குது அப்படின்னு எங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அதை நாங்க பார்த்திருந்தோம். நவீன அரசின் ஆள்புல கூறுகள்ங்கிற ஒரு தலைப்புல அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுல அறிமுகம் எப்படி, உள்ளடக்கம் எப்படி, அந்த உள்ளடக்கத்துல என்னென்ன விஷயங்கள் வரணுங்கிறத நான் ஒரு கதையினூடாக விளங்கப்படுத்தி இருந்தேன். எனவே அதுல ரெக்கார்டிங்கை நான் அரசறிவிங்க சேனல்ல போட்டிக்கிறேன், எங்களுக்கு குரூப்லயும் போட்டிக்கிறேன். எனவே நீங்க போய் பாருங்க. அதுவும் உங்களோட மனசுல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அடுத்ததாக இன்னொரு விஷயமும் நாங்க பார்த்திருந்தோம். அதாவது ஆஹ், அடுத்தது நாங்க பார்த்த விஷயம்தான் அரசும் சமூகமும். அரசும் சமூகமும் இதுவும் பாஸ்ட் பேப்பர்ல வந்த ஒரு கேள்விதான். அரசும் சமூகமும்ங்கிற ஒரு தலைப்பு. அதாவது இந்த சமூகத்துல அரசோட பங்கு என்ன, அரசுக்கு என்னென்ன பணிகள் இருக்குதுங்கிறத நாங்க ஒரு 15 மார்க்ஸ் கேள்வி அது, அல்லது 10 மார்க்ஸ் கேள்வி நாங்க அதை பார்த்திருந்தோம். எனவே இது 3 ரெக்கார்டிங்கும் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்து கொள்ளுங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நவீன ஆள்புல அரசின் இயல்புகள் இதைத்தான் நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம். அரசாங்கம், இறைமை அதை பார்த்துட்டோம். அடுத்து அரசின் பணிகள் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. இதைத்தான் நான் சொன்னேன், அரசும் சமூகமும்ங்கிற ஒரு தலைப்பு. அதுல இதை நாங்க பார்த்துட்டோம். அரசுக்கு என்னென்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்க பார்த்துட்டோம். பார்க்காதவங்க இந்த கிளாஸ் முடிய 3 ரெக்கார்டையும் பாருங்க. வேண்டா கேளுங்க, நான் அனுப்பி விடுறேன். இந்த அரசு அறிவியல்ங்கிற சேனல் ஒன்று இருக்குது, அதுல இருக்குது. அடுத்தது இந்த பாருங்க, 3.1.3 பாருங்க. உயர் சமூக நிறுவனம் அரசு. அதாவது சமூக நிறுவனத்துல அரசு தான் உயர்வானது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது
அரசியல் அதிகாரத்தின் மையம் அரசு. அரசியல் அதிகாரம் ஒன்று இருக்கின்ற சொன்னா அதுல மையமே அரசு தான் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. இதை நாங்க பார்த்துட்டோம். அடுத்த தலைப்பு உலகமயமாக்கலும் அரசும். ஒரு தலைப்பு இருக்குது, உலகமயமாக்கலும் அரசும். இதை பொறுத்த வரைக்கும் போன வருடம் இதுல கேள்வி வந்திருக்குது. போன வருடம் உலகமயமாக்கலும் அரசுங்கிறதுல கேள்வி வந்திருக்குது. எனவே இந்த வருஷம் உங்களுக்கு வர வாய்ப்பில்லை. எனவே இதையும் நாங்க பார்க்க தேவையில்ல. போன வருஷம் வந்திருக்குது. ஓ, ஒரு கேட்டிருக்கீங்க. ரெக்கார்டை திரும்ப சென்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சென்ட் பண்ணி விடுறேன். உலகமயமாக்கலும் அரசுங்கிற தலைப்பை பொறுத்தவரைக்கும் இது போன வருஷம் வந்த ஒரு விஷயம்தான். எனவே இதை நீ சும்மா வாசிச்சு விலையை கொள்ளுங்க. அதுக்கு நாங்கள் வாசிச்சு படிச்சு டைமை வேஸ்ட் ஆகாது. போன முறை அது வந்திருக்குது. இப்போ நாங்கள் போறோம் நேரடியா அரசின் மாதிரிகளும் வகைகளும் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. அரசின் மாதிரிகளும் வகைகளும் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும் அரசு அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரியும் அரசுண்டா என்னண்டா, நாங்க ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல பேர் வந்து இலங்கை. இலங்கைங்கிற அரசுல நாங்க வாழ்றோம். இன்னும் சில மக்கள் இந்தியா அப்படிங்கிற அரசுல வாழ்றாங்க. இன்னும் சில மக்கள் அமெரிக்காங்கிற அரசுல வாழ்றாங்க. இப்படி ஒவ்வொரு அரசுலையும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த அரசுண்டா என்ன, அந்த அரசு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிற கூறுகள் என்ன, அதெல்லாம் நாங்க பார்த்து இப்ப விளங்கி வச்சிருக்கிறோம். அரசுண்டா இதுதான். ஒரு நிலம், அந்த நிலத்துல வாழ்ற மக்கள், ஒரு வரையறுக்கப்பட்ட ஆள்புலம், அதாவது அந்த நிலம், மக்கள், இறைமை, அரசாங்கம், சர்வதேச அங்கீகாரம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அரசு. அரசோட வேலை என்ன? அந்த அரசு உள்ளிக்கிற மக்களை பாதுகாக்கிறது, அவங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு நீதியை வழங்குறது, இதெல்லாம் அந்த அரசுல வேலை. இதை அரசாங்கம் தனியே செய்யுமா? இல்ல. ஒரு அரசாங்கத்தை வச்சு இதெல்லாம் அது செஞ்சு கொண்டிருக்குது. இதெல்லாம் எப்படி செய்யுது? எப்படி இதுக்கு பவர் கிடைக்குதுண்டா, அதுக்குன்னு சொல்லி ஒரு இறைமை ஒன்று இருக்குது. அந்த இறைமையை மக்கள் தான் கொடுத்தாங்க. அதை வச்சு அது எல்லாரையும் கட்டுப்படுத்தும். மற்ற யாருக்குமே அது கட்டுப்படாதுங்கிற விஷயங்களை நாங்க பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறோம் இந்த அரசோட சின்ன பருவத்துல இருந்து இந்த அரசு இப்ப வரைக்கும் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்க்க போறோம். நாங்க உதாரணமா கால் மார்க்ஸ்டா யாரு? கால் மார்க்ஸ் என்ன புத்தகத்தை எழுதினாரு? 30 வருஷமா லைப்ரரியில இருந்து படிச்சு மூலதனம்ங்கிற புத்தகத்தை எழுதினாரு. கால் மார்க்ஸ் சொன்னா அவர் தான் சம உடைமைவாதத்தை முன்வைத்தாரு. இப்படி பல விஷயத்தை நாங்க படிச்சிட்டோம். படிச்சுட்டு கால் மார்க்ஸ் 5 வயசுல எப்படி இருந்தாரு? 10 வயசுல எப்படி இருந்தாரு? அவர் எந்த காலேஜுக்கு போனாரு? எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாரு? இப்படின்னு நாங்க படிக்க போறோம் தானே, படிப்போம் தானே, அத மாதிரி தான் இப்ப நாங்க படிக்க போறோம். அரசுண்ட எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அரசு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, அதுக்கு அடுத்த பருவம் எப்படி இருந்துச்சு, ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னா குழந்தை பருவம், அதுக்கு பிறகு வாலிப பருவம், அதன் பின்னர் ஒரு நடுத்தர பருவம், அதுக்கு பிறகு ஒரு முதிய முதிய பருவம்ங்கிற மாதிரி இந்த அரசுங்கிறதுக்கும் ஒரு வளர்ச்சி காலகட்டம் இருக்குது. அரசுங்கிற குழந்தை பிறந்து இதுவரைக்கும் ஒரு முதியவனாக, ஒரு என்ன, ஒரு முதிய மனிதனாக அது வளர்ந்திருக்கின்ற சொன்னா அதுக்கிடையில பல வளர்ச்சி காலகட்டங்கள் இருக்குது. வளர்ச்சி காலகட்டங்கள் இருக்குது. அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். இந்த அரசுங்கிற சிறுவர் பருவத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ஆரம்ப காலத்துல ஒரு எப்படி இருந்திருக்குது? கொஞ்சம் இருங்க, பக்கத்துல குயில் ஒன்று கத்துது. டிஸ்டர்ப் ஆகி நான் கொஞ்சம் அனுப்பி விட்டுவார். சரி, நாங்க இப்ப அரசின் மாதிரிகளும் வகைகளும் இதுக்குள்ள பார்க்க போறோம். இந்த அரசுங்கிறது நான் சொல்லியிருந்தேன், இது வானத்திலிருந்து விழல்ல. வானத்திலிருந்து விழல்ல. நீங்க ஒவ்வொருவரும் வானத்திலிருந்து விழுந்தவங்க இல்ல. தாயிட்டு கருவறையில இருந்தீங்க,
அதுக்கு பிறகு சிறு குழந்தையா இருந்தீங்க, சிறுவரா இருந்தீங்க, வாலிபனாக இருக்கிறீங்க. ஒரு ஆஹ், இத மாதிரி அரசுங்கிறது வானத்திலிருந்து விழுந்தோண்டு அல்ல. அது ஆரம்பத்துல கோத்திர அரசா இருந்துச்சு. பிறகு நகர அரசா மாறினுச்சு. பிறகு முடியாட்சி அரசாக மாறி தேசிய அரசா மாறி இப்ப நவீன தேசிய அரசாக இது இருக்குது. இப்ப நாங்க இந்த கோத்திர அரசுனா என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா? கோத்திர அரசுனா என்னன்னு பார்ப்போம். சரி, எனக்கு இப்ப மெசேஜ் போடுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க மெசேஜ் போடுங்க வந்து என்ன அப்படின்னா, சவுண்ட் கிளியரா விளங்குதா? கொஞ்சம் கிளியர் இருந்துச்சுன்னா கிளியர்னு போடுங்க. நாங்க கோத்திர அரசை படிச்சுட்டு போவோம். ஓகே, கிளியரா விளங்குது. சரி, கோத்திர அரசு என்றால் என்ன? இதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசினுடைய வகைப்பாட்டை அல்லது மாதிரியை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பது அரசியல் ஆய்வாளர்களிடையே காணப்படுகின்ற பொதுவான பிரச்சனையாகும். அதிகமான அறிஞர்கள் நகர அரச முறையிலிருந்து அரசின் ஆரம்பத்தினை கண்டாலும் அதற்கு முன்னரும் கோத்திர வகையான அரசுகளும் காணப்பட்டதாக சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். என்ன சொல்றாங்கன்னா, சரி நாங்க இப்ப அரசோட ஆரம்பத்தை பார்க்க போறோம். எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குது, இப்போ ஒரு அரசு இருக்குது. இந்த அரசுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும் தானே? அது எதுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது அறிஞர்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு வருது. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்ல நாங்க நகர அரசுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்ல நாங்க இத கோத்திர அரசுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு தெரியும், இந்த உலகம் இந்த உலகம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க, எப்படி தோன்றிருப்பாங்க இந்த கேள்வி கேட்டா உங்கள சிலர் சொல்லுவீங்க, குரங்கில இருந்து தான் வந்தான். ஆரம்ப காலங்கள்ல குரங்கு தான் இருந்துச்சு. அது பழங்களை பறிக்கிறது கையை எட்டினுச்சு, எட்டல்ல. அப்படி எட்டி எட்டி இருக்கும்போது கை வந்துட்டு அதுக்கு ஒரு கால் வந்துட்டு சொல்லிட்டு எப்படியோ பரிணாம வளர்ச்சி மூலம் மனிதன் வந்தான் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. இன்னும் சிலவங்க சொல்லுவாங்க அப்படி இல்ல, இறைவன் வந்து ஆதாம் ஏவான்னு சொல்லி படைத்தான். அவங்கள்ல இருந்து தான் என்ன சந்ததிகள் பெருகினுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இது உங்களோட ஒவ்வொரு ஆள்ற கருத்துக்கள். இதுல எது சரின்னு நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்? உங்களோட ஒவ்வொரு ஆள்ற வாதத்தையும் எடுத்து அது உண்மையா பொய்யான்னு ஆராய்வோம். உதாரணமா, நீங்க குரங்குல இருந்து வந்தேன்னு சொல்றீங்களா? சரி, உதாரணம் நீங்க சொல்றது சரின்னு வைப்போம். அப்ப ஒரு புதிய மருந்து கண்டுபிடிச்சா அதை ஏன் நீங்க எலியில டெஸ்ட் பண்றீங்க? குரங்குலயே டெஸ்ட் பண்ணலாமே. குரங்குல இருந்து வந்தா மனிதனுக்கு குரங்கு தானே சம்பந்தம் அதிகமா இருக்கும். ரத்தத்துல கனெக்ஷன் அதிகமா இருக்கும். அவன் மூளை இவன் மூளை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நீங்க எலியில டெஸ்ட் பண்றீங்க, எலியில இருந்த மனுஷன் வந்தான் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அப்ப இப்படி நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்து இதுதான் சரியானது அப்படின்ற முடிவுக்கு வருவோம். அதே போல அரசு அப்படின்டா அறிஞர்கள் சொல்றாங்க, இல்ல இது நகர அரசுல இருந்து வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க இது கோத்திர அரசுல இருந்து வந்திருக்குது இப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுதுண்டா, சரி இப்ப நாங்க கோத்திரம்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்க போறோம், கோத்திர அரசுல இருந்து தான் அரசு வந்திருக்குதுங்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டு கோத்திர அரசுனா என்னன்னு பார்க்க போறோம். கோத்திரம் என்பது பொதுவாக ஒரு குடும்ப பரம்பரையை குறிக்கும் சொல்லாகும். கோத்திரம் சொன்னா ஒரு குடும்ப பரம்பரையை குறிக்கும் சொல்லாகும். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவங்கட குடும்பம் என்ன, நபி அவங்களோட கோத்திரம் என்ன? யாருக்காவது தெரிஞ்சா செட்டன் பண்ணுங்க பாப்போம். நபி அவங்கட கோத்திரம் என்ன? யாருக்கு தெரியும்? ஓகே, குட். பாரக்குல்லா ஃபீக். நபி அவங்களோட கோத்திரம் குறைஷி கோத்திரம். அந்த குறைஷி கோத்திரம் என்னண்டா, குறைஷிங்கிற ஒரு நபர் ஆரம்பத்துல இருந்தாரு. அவருக்கு சில பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் இன்னும் பிள்ளைகள் பிறந்தாங்க, இன்னும் பிள்ளைகள் பிறந்தாங்க. இப்படி
அப்படியே ஒரு பெரிய அந்த பரம்பரை எல்லாருமே ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. இவங்க எல்லாரும் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இத மாதிரி எல்லா ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லா நாட்டிலையும் இருந்துச்சு. இந்தியாவிலையும் இருந்திருக்கும், இலங்கையிலையும் இருந்திருக்கும். கோத்திரமாக வாழுவாங்க. அந்த காலத்துல எப்படின்னா நதிக்கரை அரசு நீங்க படிச்சிருப்பீங்க. நதிக்கரை இந்த நாகரிகம், நதிக்கரை நாகரிகம்னு படிச்சிருப்பீங்க. மக்கள் எல்லாரும் அப்படியோ நடந்து போவாங்க. போகும்போது இப்ப உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை தண்ணி தான். தண்ணி இருந்தா விவசாயம் செய்ய இயலும். விவசாயம் செஞ்சா சாப்பிட இயலும். தண்ணி இருந்தா குளிக்க இயலும். குடிக்க இயலும். இதுகளுக்கு பயன்படுத்த இயலும். எனவே தண்ணி தான் அடிப்படை. எனவே மக்கள் ஆறுகளுக்கு பக்கத்துல தங்களோட வீடுகளை அமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அமைச்ச போது அவங்களுக்கு இந்த ஆரம்பத்துல 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 பிள்ளை பிறந்திருப்பாங்க. 4 பிள்ளைகளுக்கு இன்னும் நாலு நாலு பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. அப்படி ஒரு 200 பேர், 300 பேர், 400 பேரா மாறுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பரம்பரை தான், ஒரு குடும்பம் தான். இவங்களுக்குள்ள அந்த மூத்த தலைவர்கள், வயது போனாக்கள், கொஞ்சம் நல்ல திறமறிக்க வீரமுள்ளாக்கள், அவங்கள ஒரு தலைவனாக இருந்து வழி நடத்துவாங்க. இன்னொரு இன்னொரு கோத்திரத்திட்ட இருந்து இவங்களோட கோத்திர மக்களை பாதுகாப்பாங்க. இதுதான் கோத்திர அரசு. இப்படித்தான் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. இப்ப இருக்கிற மாதிரி சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை ஒன்றும் இருக்கல. பாராளுமன்றம், அமைச்சரவை, அரசாங்கம் இதெல்லாம் அங்க என்னன்னு தெரியாது. ஆரம்ப காலத்துல இருந்தது இந்த கோத்திர அரசுகள் தான். பாருங்க, கோத்திரம் என்பது பொதுவாக ஒரு குடும்ப பரம்பரையை குறிக்கும் சொல்லாகும். ஒரு குடும்ப பரம்பரையை குறிக்கும் குடும்ப அஹ், இருங்க கொஞ்சம். அஹ், ஒரு குடும்ப பரம்பரையை குறிக்கும் சொல்லாகும். அதாவது பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், அனுஷ்டானங்கள், சம்பிரதாயங்கள் என்பவற்றின் அடிப்படையில் இணைந்துள்ள குடும்பங்களின் தொகுதியாகும். அதாவது ஒரு குடும்பம், நான் சொன்னனே, ஒரு குடும்பத்தாக இருப்பாங்க. ஒரு வாப்பா உம்மா, அவட மக்கள், அவங்களோட மக்கள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளோட பேரப்பிள்ளைகள், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரியே இருக்கும். இவங்களோட பண்பாடு, அனுஷ்டானங்கள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கும். ஆஹ் அவங்க உதாரணமா சிலைகளை வணங்குறவங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சிலைகளை வணங்குறவங்களா இருப்பாங்க. அல்ல, எல்லாருமே ஒரு இறைவனை வணங்குறவங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு இறைவனை வணங்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி தனிப்பட்ட சம்பிரதாயங்கள் இருக்கும், பண்பாடுகள் இருக்கும். அவங்க சிலவங்க நல்ல கொடை கொடுப்பவங்களா இருப்பாங்க. சில கோத்திரங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க வீரத்துக்கு புகழ் பெற்றிருப்பாங்க. எல்லாரும் வீரன் அடிப்பாங்க. இன்னும் சில கோத்திரங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க விருந்தோம்பல் இருப்பாங்க. எல்லாருக்குமே விருந்தோம்புவாங்க வார வாரம் எல்லாருக்கும். அப்படி அந்த இது இருக்கு. மைண்ட்ல நீங்க ஒரு பிக்சர் எடுங்க. ஒரு நதிக்கரை இருக்குது, அது பக்கத்துல ஒரு பெரிய குடும்பம் வாழுது, எல்லாருமே ஒரே குடும்பத்தாக்கள் இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் அந்த கோத்திர அரசு. இப்ப எங்கட விஷயத்தை எடுத்து பாருங்க. இப்ப சில குடும்பங்கள்ல எங்களோட குடும்பத்தை எடுத்தீங்கன்னா எங்களோட வாப்பா இருப்பாங்க, உம்மா இருப்பாங்க. எங்களோட வாப்பாக்குன்னு சொல்லி ஒரு வாப்பா இருப்பாரு தானே, அவருக்கு ஒரு 6 பிள்ளைகள் இல்லாட்டி ஒரு 4 பிள்ளைகள்னு சொன்னா அவங்க எல்லாரும் இருப்பாங்க. இதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. நாங்க தேர்தல் நடத்திக்க மாட்டோம். ஒரு தலைவர் இருப்பாரு. ஏதாவது பிரச்சனைன்னா அவரு தீர்ப்பு சொல்லுவாரு. உங்களுக்கு இருக்குமா அப்படி? எல்லாருமே அவர் வீட்டை தான் போவாங்க. பெரும்பாலும் 4 5 குடும்பம்னா 5 குடும்பம் வர்ற வீட்டை போவாங்க. அவரு ஒரு முடிவெடுத்தா கட்டுப்படுவாங்க. இப்படி நாங்க ஒரு தலைமைத்துவ ஒரு பண்பை நாங்க விரும்பி அவர்கிட்ட கொடுத்துருப்போம். நாங்க நீங்க நான் தலைவர் அவார்ட்லாம் கொடுத்து மேடை ஏற்றி பீக்கர் சொல்லி அப்படிலாம் இல்லை. அது நாங்க எல்லாருமே ஒத்துக்கொள்றோம். இவர் தலைவர் தான், ஏன்னா வயசுல மூத்தவர் அரிப்பாரு, அனுபவம் நிறைஞ்சவர் அரிப்பாரு, படிச்சவர் அரிப்பாரு. இப்படி ஒரு விசேட தேவையின் அடிப்படையில் நாங்க அவரை தெரிவு செய்வோம். இதே போலதான் அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, அது பின்னுக்கு வரும், நான் வாசிக்கும் பாருங்க. தனி மனிதனாக வாழ்ந்து தனி மனிதனாக வாழ்ந்து பின்னர் குடும்பமாக பரிணாமம் கண்டு, பாருங்க, ஆரம்பத்துல ஆதம் ஏவா அவங்க தனி மனிதனா தான் வாழ்ந்தாங்க. ஆரம்பத்துல ஆதம் அலிஸ்லாம் தனி ஆள் தான். அவங்கள்ல இருந்து தான் ஹவ்வா அலிஸ்லாம் படைக்கப்படுறாங்க. அப்ப தனி மனிதனாக வாழ்ந்து பின்னர் குடும்பமாக பரிணாமம் கண்டு பிறகு என்ன செய்யுது, அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறக்குது. அவங்க குடும்பமா மாறுறாங்க. அந்த குடும்பங்கள் குலமாக உருவான போது, அதாவது அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து குலமா மாறும். ஆஹ் குலம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குடும்பம் ஒரு 7 8 குடும்பம் சேர்ந்தா அது ஒரு சேர்ந்து ஒரு குலமா மாறிடும்.
இன்னும் ஒரு 7 8 குடும்பம் சேர்ந்து குலமா மாறிடும். அந்த கோத்திரத்துக்குள்ளே குலங்களா பிரியும். சரியா? நபி அவங்க என்ன குலம் சொல்லுவாங்க? நபி அவங்களுக்கு ஒரு குலம் இருக்குது. அப்ப இதே போல மனுஷன் என்ன செய்யறான்? தனி மனுஷனா இருந்து அவன் ஒரு குடும்பமா மாறி அவன் குலமா மாறுறான். இப்ப குலமா மாறினா அந்த குலத்தினுள் குல தேவைகள், பாதுகாப்பு என பல தேவைகள் உருவான போது ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு தலைவரை உருவாக்கி கொண்டது. அவருக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் கிடைத்தது. அத்தலைவர்கள் ஏனைய கோத்திரங்களுடன் செல்வம் மற்றும் மத விடயங்களுக்காக போராடி தனது கோத்திரங்களுக்காக நன்மைகளை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிடுவர். கோத்திர அரசுகள் பெரும்பாலும் மத நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டதால் மதம் அரசினை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. எங்கட ஸ்கூல் எடுங்க. எங்கட ஸ்கூல்ல எங்கட கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் வந்து மொனிட்டர். அவர் என்ன செய்வாரு? எங்கட கிளாஸ்ல டீச்சர்மார் வராட்டி போய் கூட்டிட்டு வருவாரு. எங்கட அட்டெண்டன்ஸோட சில டைம்ல மார்க் பண்ணுவாரு. எங்களை சத்தம் போடாம இருக்கிறதுக்கு அவரை நியமிச்சிட்டு போவாங்க. இந்த சில விஷயங்கள் அவர்கள் அதிகாரம் இருக்கும். இதே போல அந்த கோத்திரங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு தேவைகள் இருந்துச்சு. ஒன்று பாதுகாப்பு. ஏனென்றால் இன்னொரு கோத்திரத்தால் தங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நேரம் வந்து தாக்கியலும். அல்லது ஒரு கோத்திரத்துக்கு சில தேவைகள் இருக்குது. நீர் தேவையா இருக்கலாம். அடுத்தது உணவு தேவையா இருக்கலாம். இயலாம நோயாளிகள் இருப்பாங்க, அவங்கள பாதுகாக்கணும். அப்படி நிறைய தேவைகள் இருக்குது. இவங்க இந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டாங்க. ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டாங்க. அவர் என்ன செய்வாருண்டா இதெல்லாம் பாதுகாப்பார், எல்லாம் செய்வாரு. செஞ்சுட்டு இவங்க வாழக்கூடிய இருந்தாங்க. சரி. இப்ப நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் உண்டு சொல்றேன். உங்களுக்கு தெரியும் ஓநாயை தெரியும் உங்களுக்கு. ஓநாயை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்டுக்கு அந்த ஓநாய் நடந்து போறத பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட் லைன்ல யார் போவாங்க தெரியுமா? நோயாளிகள், பெரிய வயதானாக்கள் தான் ஃபெஸ்ட் லைன்ல போவாங்க. சரியா? அதோட செட்டப்பை பாருங்க. இரண்டாவது லைன்ல யார் போவாங்கண்டா நல்ல வீரர்கள், அவங்க தான் இரண்டாவது லைன்ல போவாங்க. மூணாவது லைன்ல யாரு போவாங்கண்டா பொதுமக்கள் போவாங்க. அவங்களோட ஓநாய் கூடதுல நாலாவது லைன்ல திரும்ப இன்னும் கொஞ்சம் வீரர்கள் போவாங்க. அஞ்சாவது லைன்ல தான் தலைவன் போவான். தனியே போவான். அப்ப அது ஓநாய்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்டா இது அதுல இறைவன் அப்படி ஒரு செட்டப்ல தான் படைச்சிக்கிறான். ஏண்டா நோயாளிகள் ஏன் அப்படி போகுதுண்டா நோயாளிகள் வயதாளிகளை பின்னுக்கு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பலம் இருக்குது, நாங்க முந்தி போயிடுவோம். ஆனா அவங்கள கவனிக்க முடியாது. அடுத்தது அவங்களுக்குன்னு ஒரு அச்சுறுத்தல் வந்தா அவங்கள பாதுகாக்க முடியாது. எனவே தான் அந்த ஓநாய்க்கள் கூட்டம் என்ன செய்யும் என்றால் அந்த வயதாளிகளையும் நோயாளிகளையும் ஃபெஸ்ட்டுக்கு அனுப்பும். அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வீரர்கள் அனுப்பும். அடுத்த பொதுமக்கள், அடுத்த வீரர்கள், இறுதியில் தலைவன் வருவான். சரியா? இது அந்த ஓநாய்கள்ன்ற ஒரு இறைவன் அழகான முறையில் ஒரு ஆஹ், மனிதர்களுக்கு ஒரு படிப்பினைக்காக அப்படி வச்சிருக்கிறான். மனிதர்கள் இப்படிதான் நடந்து கொள்ளணும். இதே போலதான் கோத்திர அரசுகளுக்கும் அந்த கோத்திர அரசுகளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அதை அஹ், பேணி பாதுகாக்கிறதுக்காக ஒரு தலைவனை உருவாக்குறாங்க. இந்த தலைவன் தான் என்ன செய்வான்? எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டிருப்பான். இது பெரும்பாலும் ஒரு மத நம்பிக்கை அடிப்படையாக கொண்டிருந்துச்சு. சரி. அடுத்து நாங்க பார்க்கோம் அரசியல் அதிகாரங்கள் சமூகத்தினுள் பரந்து காணப்பட்டன. கோத்திர தலைவர்கள் பலமிக்க நபர்களாகவும் ஆட்சி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் பெற்றவர்களாகவும் விளங்கினர். அவங்க கொஞ்சம் பலசாலியா இருந்திருக்கிறாங்க. அதே போல அதில் அதிகாரம் எடுக்கிற ஒரு திறமை அவங்களுக்கு இருந்திருக்குது. பெரும்பாலும் ஒரு குலமானது ஒரு குடும்பத்தில் ஒருவர் என்ற வகையில் அதன் உறுப்புரிமையை பெற்றனர். நாங்கள் வரலாறுல படித்தோம். ஒரு குடும்ப தலைவருக்கு என்ன சொல்ற மறந்துட்டு கமகையோ என்னையோ சொல்லுவாங்க. சரியா? அப்ப இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆள் உறுப்பினரா இருப்பார். ஒரு ஆள் வந்து அந்த 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 கோத்திரத்துக்குன்னு சொல்லி ஒரு அரசு இதொன்றைக்குமே அந்த குலம் ஒரு குடும்பத்துல உறுப்புரிமை. இப்ப எங்கட நாட்டு எடுத்தா நாங்க எல்லாருமே உறுப்பினர்கள், எங்க நாட்டு உறுப்பினர்கள். ஆனா அந்த காலத்துல எல்லாருமே உறுப்பினர்கள் இல்லை. ஒரு கோத்திரத்துல ஒரு ஆள்
குடும்ப தலைவராக இருப்பாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க தான் உறுப்பினர்கள். இது இக்கோத்திர தலைவன் இதெல்லாம் சொல்லிட்டேன் விசேட சிரேஷ்ட தன்மை உடையவராக காணப்பட்டார். தலைவரின் குடும்பம் உட்பட ஏனையவர்களின் குடும்பங்களது நிலைகள் ஏனையவரது குடும்பங்களின் நிலைகள் ஒத்த தன்மை கொண்டதாக இருந்தவை இங்கு கண்டுகொள்ளக்கூடிய ஒற்றுமையாக இருந்தது. இச்சமூக உணர்வு மற்றும் ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது தொடர்பில் தன்னிறைவு பெற்றிருந்தது. பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உதாரணம் நாங்க எல்லாருமே கோத்திர அரசுக்கு போவோம். சரியா? எல்லாரும் கோத்திர அரசுக்கு போவோம். போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தலைவனும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்களாம். அங்க வாழ்ற மக்களும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள பெரிய ஏற்றத்தாழ்வோ அப்படியெல்லாம் காணப்படல. அவங்கள மாதிரி ஒரு ஆளை தலைவரை நியமிச்சாங்க. எல்லார வீடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எல்லார பொருளாதாரம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி இங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. உதாரணமாக ஆரம்ப காலத்தில் ஆரம்ப ரிஷி கோத்திரம், விஸ்வகர்மா கோத்திரம், இது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஸ்ட்ரக்சருக்கு வந்தாலும் வரும். விஷ்ணு கோத்திரம் போன்ற கோத்திரங்களின் செல்வாக்கு அதிகம் காணப்பட்டாலும் அண்மை காலங்களிலும் கோத்திரங்களின் செல்வாக்கு முற்றாக அழிந்து விட்டது என குறிப்பிட முடியாது. ஏனெனில் சிம்பாபேயில் சோனா எனும் கோத்திரம் மொத்த சனத்தொகையில் 70% உள்ளடக்கியுள்ளதோடு பெரும்பாலும் ஆட்சியமைக்கும் கோத்திரமாகவும் உள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் கோத்திரவாதத்தை ஒரு துரும்பாகவும் பயன்படுத்துவர். இது தவிர அங்கு மன்னியக்கா, சிசுரு, கோர்கோர், கரங்கா, நடு போன்ற கோத்திரங்களும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டே உள்ளது. அதே போன்று தென்னாப்பிரிக்காவில் அரசியல் அதிகாரமுடைய கோத்திரமாக சூலு என்ற கோத்திரமும் கோத்திர தலைவர் பொலிகினி எனவும் அழைக்கப்பட்டான். தீபெத் நாட்டிலுள்ள தலாய் லாமா என்பவர் லாமா கோத்திரத்தின் 23ஆம் பரம்பரையாவார். உகண்டா நாட்டின் அரசியலில் கவக்கா என்ற கோத்திரத்தின் செல்வாக்கு இன்றும் காணப்படுகிறது. என்ன சொல்றாங்க கடைசி பாயிண்ட்ஸ்ல? சில உதாரணங்கள் சொல்றாங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படும். சிம்பாவேல் இந்த கோத்திர அரசுங்கிறது இதுல ஆரம்ப காலத்துல தான் இருந்துச்சு நாங்க படிச்சாலும் இது முற்றாக அழிஞ்சு போகல. இன்றும் சில நாடுகள்ல இந்த கோத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க கொஞ்சம் விளங்கி வச்சு கொள்ளுங்க. சிம்பாவேல சில கோத்திரங்கள் இருக்குது. அதே போல உகண்டாவில் சில கோத்திரங்கள் இருக்குது. சவுதி அரேபியா எடுத்தீங்கன்னா அங்கேயும் இப்பயும் அந்த கோத்திரங்கள் இருக்குது. அவங்களோட ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு கோத்திரத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. எனவே இந்த இவங்களுக்கு கோத்திர அரசுன்னா விளங்கி இருக்கும். கோத்திர அரசுன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். எனவே மெசேஜின் போடு கோத்திர அரசு கிளியரானு கொஞ்சம் சொல்லுங்க. லேசி அதாவது ஒரு சமூகத்துல என்ன செஞ்சாங்க, குடும்பம் எல்லாரும் அவங்களோட குடும்பம் தான். குடும்பமா சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்குவாங்க. அந்த தலைவர் அந்த மக்களை பாதுகாத்து கொண்டு இருப்பாரு. சரி, இந்த கோத்திர அரசை பொறுத்த வரைக்கும் தனியா உங்களுக்கு கேள்வி எல்லாம் வரப்போறது இல்லை. கோத்திர அரசு அப்படின்னு வரப்போறது இல்லை. ஆனால் நீங்க ஸ்ட்ரக்சருக்கு இதை பார்த்து கொள்ளுங்க. கடந்த 10 வருடத்துல கோத்திர அரசுன்னு ஒரு தனி கேள்வி வந்து இருக்குதான்னு சொல்லி எனக்குண்டா தெரியாது. நான் தேடி பார்த்த வகையில வரல. அஹ் சரி, அடுத்தது நாங்க நகர அரசு என்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முதல் இன்னும் எங்களுக்கு சில டைம்கள் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் இருங்க. அஹ் நகர அரசு பார்க்கறதுக்கு முதல் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ஏலவல் எழுதுறவங்களா நீங்க இருந்தா நான் நினைக்கிறேன் 11ஆம் மாசம் ஏலவல் இருக்குது. நாட்கள் ஒவ்வொன்றாக நெருங்கி கொண்டே வருகிறது. எனவே நாங்க முயற்சி செய்கிற விதம், முயற்சி செய்கிற வேகம், அடுத்தது பாஸ்ட் பேப்பர் அதிகமாக செய்கிறது, எம்சிக்யூ செய்கிறது, ஸ்ட்ரக்சர் செய்கிறது, எஸ்ஏ கேள்விகள் எழுதி பார்க்கறது, அதெல்லாம் எங்களுக்கு அதிகரிக்கணும். நான் உங்களுக்கு இந்த கிளாஸில்
சின்ன ஒரு டைம் ஒன்று சொல்லித் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு நகர அரசுக்கு போவோம். டைம் இல்லை நான் வயசு ஒன்று போட்டு விடுவோம், பிரச்சனை இல்லை. இது முக்கியமான விஷயம் உண்டு. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு நாள் 24 மணித்தியாலத்தில் படிக்கும்போது சில மந்தமா இருக்கிற டைமுக்கு கஷ்டமான பாடத்தை படிக்கிறாங்க. உதாரணமா காலைச்சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகு அல்லது பகல் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிறது பிள்ளை இல்லை. எதை படிக்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல், இன்னும் சில கஷ்டமான பாடங்களை படிக்கிறாங்க. படிக்கும்போது தூக்கம் வருது. இப்ப சொல்றாங்க எனக்கு தூக்கம் வருது, படிக்க இல்லாம இருக்குதுன்னு சொல்லி. ஆனா உண்மையா அது அவங்க படிக்கிற அந்த முறை தான் பிழை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நீங்க காலையில எழும்பின உடனே ஆ ஒரு 4 மணியோ 5 மணியோ அந்த நேரத்துல தான் மிக கஷ்டமான பாடத்தை படிக்கணும். உங்களுக்கு தெரியும், 3 பாடத்துல எது கஷ்டம்னு தெரியும். அதைத்தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிச்சிட்டீங்க, அதை முடிச்சிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு நிம்மதி வரும். இனி இருக்கிற 2 பாடம் லேசி தான். அப்ப அதை படிச்சிடுவீங்க முதலாவது. ரெண்டாவது, காலையில் எழும்பினோட மூளை எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் லேசா விளங்கிக் கொள்ளும். வ- எனவே அந்த அடிப்படையிலையும் காலையில கஷ்டமான பாடத்தை படிங்க. மூன்றாவது, அது காலையில மூளை எந்த ஒரு விஷயத்தையும் அதிக நேரத்துக்கு நினைவில் வச்சுக்கொள்ளும். எனவே அந்த நேரத்துக்கு கட்டாயம் அந்த கஷ்டமான பாடத்தை படிங்க. குறிப்பா எதெல்லாம் மனனமாக்கணுமோ அதெல்லாம் அந்த டைம்ல மனனமாக்குங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் எப்படின்னு சொன்னா, இந்த காலை சாப்பாடுக்கு பிறகு ஒரு 9 மணிக்கு பிறகு அல்லது 8 மணிக்கு பிறகு அந்த டைம்லையும் உங்களுக்கு கஷ்டமான பாடத்தை படிக்காதீங்க. எப்பயும் விலை கொள்ளுங்க. சாப்பிட்டு முடிஞ்சா பாஸ் பேப்பர் செய்யுங்க. குறிப்பா எம்சிக்யூ செய்யுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸ்ட்ரக்சர் செய்யுங்க. எஸ்ஏ எழுதி பாருங்க. கடந்த காலங்கள் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இது உங்களுக்கு மூளைக்கு கொஞ்சம் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பவுமே படிச்சு படிச்சு விளங்கி விளங்கி இருக்காம சில இப்படியான பாஸ் பேப்பர் செய்கிற விஷயங்கள், ஃப்ரெண்டோட உரையாடுறது, எம்சிக்யூ சம்பந்தமா இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு எப்படி செய்யலாம் இப்படி. அப்ப இந்த வேலைகளை செய்யுங்க. பகல் சாப்பாட்டுக்கு பிறகும் பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு டைம் ஒதுக்குங்க. காலை சாப்பாட்டுக்கு பிறகும் பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஒரு அரை மணித்தியாலம் போதும் அல்லது ஒரு மணித்தியாலம் பாஸ் பேப்பர் நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சு வரணும். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 10 வருஷம் பாஸ் பேப்பரை நீங்க கரைச்சு குடிக்கணும். இது அடுத்த விஷயம். அசர் டைம், அதாவது 3 மணிலிருந்து 6 மணி, இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லேசான பாடத்தை படிக்கணும். 3 பாடம் இருக்குதுன்னு சொன்னா 3 பாடமுமே கஷ்டமாயிக்காது. ஒரு பாடம் ஆக கஷ்டமாயிக்கும், அதை காலையில படிச்சிருவீங்க. இன்னொரு பாடம் மிச்சம் லேசா இருக்கும். மூ மூன்றாவது பாடம் ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் இருக்கும். அது மிச்ச லேசான பாடம் உங்களுக்கு எதுவோ அதை அந்த பின்னர டைம்ல படிங்க. பின்னர டைம்ல படிங்க. அதே போல நைட்டுக்கு, அதாவது மகரிப் 6 மணிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் இந்த டைம்ல அடுத்த அந்த முதலாவது கஷ்டமான பாடத்துக்கு அடுத்த கஷ்டமான பாடமிக்குமே, இதை படிங்க. இதை படிச்சீங்கன்னு சொன்னா அந்த நேரத்திலையும் உங்களுக்கு பாடமாக்குற சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களோட உடம்புக்கு. அடுத்து ஒரு ரிஃப்ரெஷ் ஒன்று இருக்கும். எனவே அந்த டைம்ல அதை படிங்க. கட்டாயம் தூங்குறதுக்கு முதல் 1 மணித்தியாலத்தை ரிவிஷன் பண்றதுக்கு ஒதுக்கி கொள்ளுங்க. கட்டாயம். ஏனென்றால் உளவியல் ரீதியா நீங்க தூங்கும்போது உங்களோட பிரெயின் ஆக்டிவ் ஆகும். கடைசியா நீங்க எந்த விஷயத்தை படிக்கீங்களோ அது கொஞ்சம் ஞாபக சக்தி இல்ல அதிகமாக நிற்கும். அது ஆழ் மனசுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்க தூங்கும்போது கட்டாயம் ரிவிஷனுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. அதையும் ரெண்டா பிரிங்க. ஒரு டைம் ரிவிஷன் சொன்னா பழைய பாடங்களை ரிவிஷன் பண்றது, நேத்து படிச்சது, முந்தின நாள் படிச்சது, அதுகளை ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம். இன்னொரு டைம் வைங்க இன்றைக்கு படிச்சதை ரிவிஷன் பண்றதுக்கு. இப்படி நீங்க வச்சு அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னு சொன்னா உங்களால் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை எடுக்க முடியும். எனவே இப்போ 6:20க்கு எங்களோட கிளாஸ் முடிய போகுது. நான் நகர அரசு, அதே போல் இன்னும் சில அரசுகளை நான் அடுத்தது முடியாட்சி அரசு இதெல்லாம் ரெக்கார்டில் நான் போட்டு விடுறேன். கோத்திர அரசு உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது இப்படி நான் நோட்ஸை ப்ளே பண்ணி காட்சி பண்ணி அதில் பாயிண்ட்ஸுகளை வாசித்து விளங்கப்படுத்துறது நல்லமாங்கிறத எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க. அல்லது அதை நான் விளங்கி ஷார்ட் நோட்ஸ் எழுதி அந்த ஷார்ட் நோட்ஸை உதாரணங்களும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது நல்லமா என்று போடுங்க. அல்லது நீங்கள் சில சேர மாட்ட போவீங்க, அவங்க ஒரு மெத்தடில் படித்து தருவாங்க, அது நல்லா இருந்தால் அப்படி படிச்சுட்டாங்கன்னு சொல்லி போடுங்க.
நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை படிச்சு தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எனவே இந்த இது முடிய போகுது. அஹ், அதுக்கு முதல் முடியறதுக்கு முதல் சட்ட